நேராக பகவான் எங்க வந்திருக்கிறார்? தில்லைவனக்காடு. தில்லைவனக்காடு எப்படி இருக்கிறதா? சந்தன கட்டையிலே சவம் இருந்து வீழ்கிறது. ஐயா, பின்னல்ல கட்டையிலே பிரேதம் இருந்து வீழ்கிறது. ஆமையா. மஞ்சளத்து கட்டையில் மாண்டவினம் வேகிறதா? மாண்டவினம் வேகுதையா. இழுப்பனல்ல கட்டையில இட்ட விண்ணம் வேகிறது. ஆமா, இறந்த வினம் வேகுதையா. மையான கரையில் எப்படி வருகிறார்? எப்படி ஐயா? என் ஆண்டவனாகிய அக்கினி மாடசுவாமி இந்த விதமாக வருகிறார் என்று பார்ப்போமா? அவர் எப்படி வருகிறார்? ஐயா, வலது காலை மண்டியிட்டார், வலது காலை மண்டியிட்டு, வலது காலை மானந்தம்புரா அது நேராக சுடுகாடு என்று சொல்லக்கூடிய கரையில் அப்படி வலது காலை மண்டியிட்டார். மானந்தம்புரா மாடன் தம்புரான் வலது காலை மண்டியிட்டு மாண்ட விளங்குகிறார் என்கிறார் ஐயா. நேராக வலது காலை மண்டியிட்டு, ஆமா, வலது காலை மண்டியிட்டு பகவான் மாண்ட விளங்குகிறார். ஆமையா. சுடுகாட்டில் சுட்ட விளங்குகிறார். இடுகாட்டுல இட்ட பிணத்தை மானத்தம்புரான் திங்கிறார். ஆமையா. கையெலும்பை சாப்பிடும் போது கரும்பு போல் சாப்பிடுகிறார். கரும்பு போல சாப்பிடுறார் ஐயா. காலெலும்பை சாப்பிடும் போது முறுக்கு போல் தின்னலிட்டு, ஆமா, முட்டங்கால் எலும்புகளை முறுக்கு போல கடிக்கலிட்டு பேய்களுக்கு விருந்தளித்தார் ஆண்டவன் பேயாண்டி. உணவு கொடுத்தார் உமா மகேஸ்வரன். வந்தவர்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கிறார். ஆமா, கொடுத்து கொண்டு எப்படி வருகிறார்? பேய்களுக்கு விருந்தளித்த மாயாண்டி சுடலை அக்கினி மாடசுவாமி எப்படி வருகிறார்? எப்படி வருகிறார்? தோழனிலே சிலபீனமா தொங்க மாலை போட்டு விடுவார். தோழனிலே சிலபீனமா தொங்க மாலை போடுவார். தோழனிலே சிலபீனமா தொங்க மாலை போட்டு விடுவார். தோழனிலே சிலபீனமா தொங்க மாலை போடுவார். கையிலே சிலபீனமா கட்டியாக வைத்திடுவார். கையிலே சிலபீனமா கட்டியாக எடுத்திடுவார். கையிலே சிலபீனமா கட்டியாக வைத்திடுவார். கைகளிலே சிலபீனமா கட்டியாக வைத்திடுவார். மையானோ விட்டுவாரா, மையானோ விட்டுவாரா, மையானோ விட்டுவாரா, மையானோ விட்டுவாரா. மாட தம்புரானோ, அகினி மாட தம்புரானோ, மாட தம்புரானோ, அகினி மாட தம்புரானோ. மது மாட தம்புரானோ, விட்டுவாரா சிவ
மாடு தம்புரானோ நேராக அக்கினி மாட தம்புரான் மாண்ட விலங்குகளை எல்லாம் தின்று கொண்டு சுடுகாடு தின்று கொண்டு சுட்ட விலங்குகள் எல்லாம் தின்று கொண்டு 21 மாடன்மார்கள் ஆதாளி போடுகிறார். ஆதாளி போடுறார் ஐயா. நேராக எப்படி வருகிறாள்? சுடுகாடு தன்னை கடந்து கொண்டு மாடன் தம்புரான் அக்கினி மாட தம்புரான் கைலாச மலை வந்தடைந்தார். அப்படி கொடிமரம் போல் உருவம் கொண்ட மாடன் தம்புரான் குழந்தையாக உருவெடுத்தார். எப்படி எடுத்தார்? கொடிமரம் போல் இருந்தவர் குழந்தையாக உருவம் கொண்டார் ஐயா. குழந்தையாக உருவெடுத்த மாடன் தம்புரான் நேராக மாணிக்க தொட்டில் மரகத தொட்டில் மாடன் தம்புரான் வந்து தூங்கி கொண்டிருக்கிறார். அம்மையான பார்வதா தேவியானவள் பார்க்கிறாள். குழந்தையானது முழிக்கவில்லையே என்று அம்மாள் புறப்பட்டு வருகிறாள். எப்படி வருகிறாள் பாருங்க. கைலாச மலையில பிள்ளையை பார்க்க அம்மாள் எப்படி வருகிறாள்? எப்படி வருகிறாள்? வேகமாக ஓடி வருகிறாள். பிள்ளையான எப்படி இருக்கிறது? பிணவாடை வீசுதல்லோ கைலாச மலையில் சுடுகாடு வாடையது வாடையது வீசுதையா. சுடுகாட்டு வாடையது வாடையது வீசுதையா. என் ஆண்டவன் அக்கினிமாட சுவாமி கைலாய மலை வருகின்ற போது கைலாயத்திலே அம்மாள் பார்வதா தேவி பார்க்கிற போது சுடுகாட்டினுடைய வாடை. என்ன வாடை? சுடுகாட்டு வாடை ஐயா. ஐயா இடுகாட்டு வாடை அளிக்கிறது, மாண்டவின வாடை அளிக்கிறது, மையார கரையினுடைய வாடை அளிக்கிறது. அம்மாள் பார்வதா தேவி பார்க்கிறார். எங்க பார்த்தாலும் சுடுகாட்டினுடைய வாடை அடிக்கிறது அம்மா என்று மகன் கிட்ட பார்க்கிறார். சுடலை ஆண்டவன் அக்கினி மாடசுவாமி கிட்ட வந்து பார்க்கிறார். ஒரே பிரேத வாடை. மகனே சுடுகாடு போகலாமா? சுட்ட பிணம் திங்கலாமா? மகனே இடுகாடு போகலாமா? இருந்த பிணனை திங்கலாமா மகனே என்று அம்மாள் அழுது புலம்புகிறார். நேராக சிவனிடத்திலே வந்து முறையிடுகிறார். இந்த குழந்தைய கைலாச மலையில வச்சிருந்தா இவன் எல்லாத்துக்கும் ஆண்டவிடம் கொடுத்து விடுவான் என்று சொன்னவுடனே அரணார் எப்படி கூப்பிடுகிறார்? அக்கினி மாடனை சிவபெருமான் அழைக்கிறார். பகவான் எப்படி அழைக்கிறார்? எப்படி அழைக்கின்றார்? ஐயா தம்புரானே மகனிடத்தில் அவர் உரைத்தார்.
நேராக ஆதி சிவபெருமான் அக்கினி மாட தம்பரானை கூப்பிடுகிறார். எப்பா சுடுகாடு போகலாமா? சுத்தமிழ திங்கலாமாப்பா? நம்ம குடும்பத்துக்கு இது ஒத்து வராது, இந்த இடத்துக்கு சரிப்பட்டு வராது மகனே. ஐயா, சிவன் என்று சொன்னால் அரகரா ராமசிவம். எங்கு போனாலும் பகவானுடைய நாமத்தை சொல்லும் போது எல்லோரும் சிவநாமத்தை சொல்லுவார்கள். அப்பா நீ மாமிசத்தை விட்டியப்பா. ஆமா, மாமிசத்தை கலந்து விட்டாயடா. இந்த இந்த கைலாய மலையில மாமிசம் யாராலும் சாப்பிடுவாளா? உங்க அம்மா போக மாட்டா பார்வதி? ஆமா. தாய் மாமன் தச அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு ஆமா சுடுகாடு பக்கமே போறது இல்லையா? உங்க அண்ணன் 2 பேர் இருக்கிற அழகான பிள்ளை. ஆமா. ஆன மாதிரி ஒரு பையன், அழகா ஒரு பையன். ஆன போல ஒரு பிள்ளை, அழகான ஒரு பிள்ளை. 2 பிள்ளைகளும் சுடுகாட்டு பக்கம் போகலையப்பா? ஐயா, நீ போயிட்டு வந்துட்டியே தங்கம். அப்பா நீ போகலாமாப்பா? போகக்கூடாது மகனே என்று ஆதி சிவபெருமான் இப்படி விடை கொடுக்கிறாள். மகனே, மண்ணுலகம் சென்று வா என்று விடை கொடுத்தார். ஆமா. என்ன உலகம்? மண்ணுலகம் செல்வாயப்பா. மண்ணுலகம் செல்வா என்று விடை கொடுத்த உடனே சரி, மண்ணுலகம் போக வேண்டுமானால் என் பேர் என்ன? பேர் கொடுக்கணுமே. நம்ம கண்டிப்பா பேர் தரணுமே. நான் முகத்தந்தை பிரம்மனை அழைத்து பேர் கொடுக்கிறார். ஆமா. ஏன்னா பிரம்மதேவன் தான் பேர் வைக்கல கரெக்டா. அவன் பெரிய ஆளு, அவர் தான். ஆமா, பேர் வைக்கலாம், அவர் தான் பெரிய ஆளு. நேராக பேர் கொடுக்கிறாள். எப்படி கொடுக்கிறாள்? எப்படி எப்படி? சுடரொளியில் பிறந்ததினால் சுடலமான என்று சொல்வார். சுடரொளியில் பிறந்ததினால் சுடலமான சுவாமி என்பார். அக்கினியில் பிறந்ததினால் அக்கினிமான தம்பூரானோ. அக்கினியில் பிறந்ததினால் அக்கினிமான தம்புரானோ. இடுகாடு போனதினால் இடுமாடன் என்று சொல்வார். புலகுடிக்கு போனதினால் புலமாடன் என்று சொல்வார். வாரும் ஐயா நேராக பெயர் கொடுக்கிறாள். எப்படி பெயர் கொடுக்கிறாள்? ஐயா, சுடரொளியிலே பிறந்ததினால் சுடலை மாட தம்புரான். என்ன பேருப்பா? சுடர் ஒளியில் பிறந்ததினால் சுடல் மாடன், சுடலை மாடன். அக்கினியிலே பிறந்ததினாலே அக்கினி மாட தம்புரான். ஆமையா. உன்னை ஆகாச மாட தம்புரான். புலமாடன், புலமாடன், சின்ன மாடன். சின்ன மாடன், பெரிய மாடன், 21 மாடனாக அழைப்பார்கள். இன்னும் பகவான் விடை கொடுத்தார். சிவபெருமான் விடை வாங்கிட்டு புறப்படுவானா? மாடம் நம்பரை விடுவானா? விடவே மாட்டார், விடவே மாட்டார். இப்பா நான் பூலோகம் செல்ல வேண்டுமானால் எனக்கு அழகாக ஒரு குடை போட்டு தர வேண்டும். என்ன குடை கேட்கிறான் பாருங்கள். என்ன என்ன? கைலாய பருவத்திலே மாடத்தம்புரான் இந்த விதமாக குடை கேட்கிறார். எந்த விதமாக பார்க்க வேண்டாம்? ஆமாண்ணே. மாடன் தம்புரான் எப்படி கேட்கிறார்? எப்படி? அரிசி பொங்கி அரிசி பொங்கி அரிசி பொங்கி அரிசி பொங்கி அரிசி பொங்கி கூட வேணும் கூட வேணும். ஒரு கோட்டை அரிசி பொங்கி அரிசி பொங்கி அரிசி பொங்கி ஒரு வடப்பாய் போட வேணும், போட வேணும். கரிவகையா 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 கரிவகையா
இந்த மாடன் நம்புறான் என்ன கேட்கிறான் அக்கினி மாடன், ஐயா ஒரு ஓட்டை அரிசி பொங்கி ஒரு படப்பாக போடணும்.